மெராசி பீச் வந்திருக்கேன். இப்போ உள்ளே போவோம். இதுதான் டிக்கெட்டு. இதை டிக்கெட்டு போட்டால் தான் உள்ளே போகலாம். இப்போ உள்ளே போய்ட்டு எப்படிலாம் இருக்குது ஒரு என்ஜாய் பண்ணுவோம். வாங்க என்னோட சேர்ந்து எல்லாம் சேர்ந்து என்ஜாய் பண்ணுவோம். ஓகே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? போன வாரம் நாங்கள் வீடியோ போட்டிருந்தோம் செல்லாக் பீச்சில் இருந்தேன். எல்லோரும் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. இன்றைக்கி வந்து மெராசி பீச் வந்திருக்கோம். இன்றைக்கி அதே என்ஜாய்மெண்ட், அதை விட ஸ்பெஷலான என்ஜாய்மெண்ட் வேறு லெவலில் இருக்கும். இன்றைக்கி நாங்கள் வழக்கம் போல் நம்ம வீட்டிலே சமைச்சு எடுத்துகிட்டு ஏன்னா ஹோட்டல் சாப்பாடு அந்த அளவுக்கு இருக்காது. இருந்தாலும் நம்ம வீட்டு சாப்பாடுன்றது அது வேறு இல்லை. அதனால் நான் சமைச்சு எடுத்துருந்தோம். இன்றைக்கி நண்டு, சிக்கன், குடல், அதாவது ஓடுறது குதிக்கிறது தாவுறதுன்ற மாதிரி. இது ஓடுறது, இது தண்ணிக்குள்ளே ஊடுறது, அது ஓடுறதோட குடல். அதே மாதிரி பிரியாணி பண்ணியிருக்கு. பிரியாணி. ஸோ இப்போ இதெல்லாம் நாங்கள் சாப்பிட்டுட்டு அந்த பீச்சில் தான் இப்போ நாங்கள் குளிக்க போகிறோம். எப்படி இருக்குன்றதை பார்க்குறதுக்கு என்ஜாய் பண்ணுங்க. ஓகே வாங்க நண்பர்களே, என்ஜாய் பண்ணுங்க. இப்போ சாப்பிட்டு முடிச்சுட்டோம். இப்போ வந்து கடலுக்குள்ளே குளிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பாருங்கள், இது வந்து வெளியில் அந்த பூங்கா மாதிரி பண்ணியிருக்காங்க. இங்கே ரெஸ்டாரண்ட்லாம் இருக்குது. குளிக்கிறதுக்கு செப்பரேட்டாக ஒரு ஏரியா இருக்குது. அதாவது கடலில் குளிச்சுட்டு துணி மாத்திரைக்கெல்லாம் இங்கே இடம் இருக்குது. பாத்ரூம் வசதியும் இருக்குது. ஃபாரினோட கேபிட்டல் ஆஃப் சிட்டி மனாமாவில் இருந்துட்டு 18 கிலோமீட்டரில் இருக்குது மெராசி பீச்சு. இது வர்ற வழியில் தான் ஏர்போர்ட் இருக்குது. மோராக்கு இது கிராஸ் பண்ணி தான் வரணும். மோராக்கு, கலாலி அந்த ஏரியா கிராஸ் பண்ணி தான் இங்கே வரணும். இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா கேலரியா மால் இருக்குது, சூப்பர் மார்க்கெட் இருக்குது, ரெஸ்டாரண்ட்டெல்லாம் இருக்குது. இங்கே வந்து மேக்ஸிமம் ஃபாரினர்ஸ் தான் இங்கே வந்துட்டு அதிகமாக இருக்காங்க. இந்த ஏரியாவில் ஸ்டே பண்ணியிருக்கிறதும் ஃபாரினர்ஸ் இருக்காங்க நிறையா. அதாவது ஃபேமிலியோடு வர்றதுக்கும் நல்ல ஒரு இடம் அது. அதாவது கவலைகள் மறந்து எல்லா மனுஷனும் ஒன்றா கூடி ஒரு இடத்துல குதூகலமாக சந்தோஷமாக, அதாவது இனம், மொழி, நாடு எல்லாம் கடந்து ஒரு இடத்துல பார்க்குறோம்னா இது மாதிரி இடத்துல தான் பார்க்க முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேரை பார்க்கலாம். உள்ளே போவோம், உள்ளே காமிக்கிறேன் எத்தனை விதமான மக்கள் இருக்காங்கன்னு. இந்த தெரிகிறது தான் என்ட்ரன்ஸு. எல்லாம் டிக்கெட் வாங்க க்யூவில் நிற்கிறாங்க மக்கள். இங்கே வந்து 6 மணி வரைக்கும் தான் ஸ்விம்மிங் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. 6 மணிக்கு மேலே கடலுக்குள்ளே இறங்க விட மாட்டாங்க. ஏன் அப்படின்னா இருட்டிடும். கடலுக்குள்ளே ஏதேனும் ஒரு அசம்பாவிதங்கள் நடந்தாலோ அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான், அசம்பாவிதங்கள் நடக்காமல் இருக்கிறத கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் அதை வந்து 6 மணியோட ஸ்டாப் பண்ணிடுறாங்க குளிக்கிறதுக்கு. ஆனால் இங்கே வந்துட்டு நடக்கலாம், வாக்கிங்கெல்லாம் போகலாம். நான் 3 பேர் உள்ள போயிட்டு குளிக்க போகிறோம். கடலில் 3 பேர் சேர்ந்து குதிக்க போகிறோம். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். என்னன்னு தெரியல, ஆழமாக இருக்கானா. ஆனால் இவரெல்லாம் என்னை தள்ளி விட்டால் விட்டுருவாருங்க. இப்போ வந்துட்டு உள்ளே நல்லா நீச்சல் அடித்து நல்லா குளிச்சாச்சு. இப்போ பாருங்கள் கடற்கரை எவ்வளோ மக்கள் அப்படி படுத்துருக்காங்க பாருங்கள். சாயங்காலம் நேரம் இல்லையா, நல்லா அழகாக படுத்துருக்காங்க. எல்லாம் குளிச்சுட்டு நல்லா ஒரு நீச்சல் அடிச்சுட்டு எல்லாமே ரெஸ்ட் எடுக்கிறாங்க. எனக்கு பின்னாடி விசில் சத்தம் கேட்குது பாருங்கள், கேட்டிருப்பீங்க. அது வந்துட்டு கடலில் ஆழத்துக்கு ரொம்ப நீஞ்சி போனாங்கன்னா அவங்களுக்கு விசில் அடித்து அங்கிட்டு போகக்கூடாது, ஆழமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் அவங்கள கூப்பிடுறது. அது வந்து சேஃப்கார்டெல்லாம் இருக்காங்க. அதனால் அந்த பீச் வந்து ரொம்ப சேஃப்டியான ஒரு பீச்சு.
மக்கள் பாருங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க, விதவிதமான மக்கள். இதெல்லாம் பார்க்குறதுக்கே நமக்கு கொடுத்து வச்சுருக்கானு. ஏன்னா இந்த இடத்துல வந்து யாருமே நீ பெரிய ஆள் நான் பெரிய ஆள்லாம் கிடையாது. பாருங்கள் இவரெல்லாம் பெரிய ஆளாக கூட இருக்குது, நமக்கு தெரியாது. ஆனால் நம்ம வந்துட்டு யாரையுமே வந்துட்டு அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது. அதே நேரம் வேறு ஒன்று சொல்லலான்னு நினைக்கிறேன், ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறேன். அதாவது நான்லாம் காலேஜ் படிக்கும்போது ஸ்கூல் படிக்கும்போதெல்லாம் பார்த்துருக்கேன், யாராவது மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்கன்னா நம்ம கிராமத்துலலாம் ஊரே ஓடி வரும். ஓடி வந்துட்டு அவருக்கு வேண்டிய உதவிகள் செய்வாங்க, சாப்பாடு கொடுப்பாங்க, காசு கொடுப்பாங்க, எல்லா உதவியும் செய்வாங்க. அதே மாதிரி வந்துட்டு ஒரு இடத்துல ஆக்சிடெண்ட் ஆனாலும் எல்லோரும் ஓடி வந்துட்டு ஃபஸ்ட்டு அவங்கள எப்படி காப்பாற்றுறேன்னு சொல்லி எல்லோரும் உதவி செய்வாங்க. ஆனால் இப்போ சமீப காலத்துலலாம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து பொருளாதாரத்தில் முன்னேறிட்டோம், படிப்பில் முன்னேறிட்டோம், உலகத்தையே நம்ம மாற்ற போகிறோம்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் இப்போ யாராவது மயக்கம் போட்டு விழுந்தா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அவன் உண்மையிலே மயக்கம் போட்டு விழுந்திருந்தாலும் அவன் குடிச்சிட்டு போதையில் விழுந்து கிடப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அதை கடந்து போயிடுவாங்க. அதே மாதிரி வந்துட்டு அப்போல்லாம் குடிக்கிறதே வந்துட்டு ஒரு கேவலமாக நினைப்பாங்க. இப்போ எங்கள் கிராமத்தில் பார்த்திங்கன்னா யாரோ ஒரு ஆள் தான் இருப்பாங்க, அவனை குடிக்கிற ஆள். அவனை சொல்லுவாங்க இவெல்லாம் குடிச்சிட்டு குடிகாரன், அவன்கிட்டலாம் பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ வந்துட்டு நம்ம குடிக்கலைன்னா ஒரு பார்ட்டிக்கே ஒரு ஃபங்க்ஷனுக்கு நம்மளை கூப்பிட மாட்டாங்க, அந்த மாதிரி ஆகிப்போச்சு. அதே மாதிரி ஆக்சிடெண்ட் ஆகிற இடத்துலலாம் நான் பார்த்துருக்கேன், பெரிய ஆக்சிடெண்ட்டாக இருக்கும். இளைஞர்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஓடி போய் அந்த இடத்துல நின்றுக்கிட்டு ஃபோட்டோ எடுக்கிறாங்க, வீடியோ எடுக்கிறாங்க. ஏன்னா அவங்களாம் இன்ஸ்டாகிராம்லேயும் வாட்ஸ்அப்லேயும் ஸ்டேட்டஸ் வைக்கிறதுக்கு. யாருமே உதவி செய்கிறேன்னு அந்த இடத்துல போய் நிற்கவே இல்லை. அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம என்ன நினைக்கிற மாதிரி இருக்குது, உலகம் எவ்வளோ தான் முன்னேறினாலும் மனிதாயமான கம்மியாகிக்கிட்டே தான் இருக்குது. நாங்கள் காலேஜை முடிச்சுட்டு வேலைக்கு போகிற டயத்தில் நானும் என்னோடய ஃப்ரெண்டு வந்துட்டு ஏதாவது சாப்பிடுவோம்னு சொல்லி கூப்பிட்டான். ராமகிருஷ்ணன் பேர். 2 பேரும் ஒரு டவுனில் போயிட்டு சாப்பிட்லான்னு, அதாவது போதை வச்சு சாப்பிட்லான்னு அங்கே போகும்போது அங்கே யாரோ ஒருத்தர் எங்கள் கிராமத்தை சேர்ந்தவர் அங்கே இருந்தார். அவர் எங்களை பார்க்கல, நாங்கள் பார்த்துட்டு தலை தெறிக்க ஓடினோம். ஆனால் இன்றைக்கி சொந்த அப்பா முன்னாடியே அம்மா முன்னாடியே பிள்ளைகள் என்னெல்லாமோ செய்யுது. அப்போ வந்துட்டு மனிதாயமானமும் போயிடுச்சு, மரியாதைகளும் போயிடுச்சு. ஆனால் நம்மெல்லாம் என்ன சொல்கிறோம், காசு தான் மெயின், காசு இல்லாத வாழ்க்கையே இல்லை அப்படின்னு சொல்லுவோம். அப்போலாம் ஒரு ஆள் பசியோடு இருந்தால் அந்த பசி என்ன செய்யலாம்னு சொல்லி அடுத்த ஆளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்போ பசிக்கெல்லாம் யாரும் கண்டுக்கிறவே மாட்டான். நல்ல அழகான ஒரு கடற்கரை. இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா ரைட் சைடு எக்ஸ்டென்ஷன் நடந்துகிட்ருக்கு, கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு போய்கிட்டு இருக்குது. இந்த மாலை நேரத்தில் ஈவினிங் டயத்தில் இந்த இடத்துல நடக்கிறதுக்கே ஒரு ஆனந்தமாக இருக்குது. அதாவது ஃபுல் என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது நடக்கிறதுக்கே. அதாவது நம்மளை மறந்து இயற்கையான காற்று, கடல் காற்று இல்லை நடக்கிறதுக்கு ஒரு சொல்ல இனம் புரியாத ஒரு சந்தோஷம் இருக்குது. இந்த இடத்துல ஒரு சவுண்டு இல்லை, ஒரு குமிடிட்டி இல்லை. அதாவது அவ்வளோ கடல் சத்தம், கடற்கரை ஓரத்தில் இந்த மணலில் நடக்கிறதுக்கும் இந்த கடல் காற்றுக்கும் நம்மளை அறியாமையே இனம் புரியாத ஒரு சந்தோஷம் வருது. கண்டிப்பாக அந்த இடத்துக்குலாம் வந்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த வீடியோ பார்க்குறவங்க இந்த கடற்கரை ஓரத்தில் காலார நடக்கிறதுக்கும் அந்த கடல் காற்றுக்கும் விதவிதமான மக்களை பார்க்குறதுக்கும் அதுவே ஒரு நல்ல அனுபவம் கிடைக்கும். இப்போ இந்த ரைட் சைடு பார்க்குறீங்களா, இது வந்துட்டு ரெஸ்ட் ரூமு. இங்கே வந்துட்டு குளிச்சுட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணுறதுக்கு அந்த ஏரியா. பாருங்கள் கடற்கரை எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். உண்மையில் அந்த இடத்த விட்டுட்டு வர்றதுக்கே மனசு இல்லை. சாப்பாடு மட்டும் ஃப்ரீயாக கிடையாது, சாப்பிட்டு இந்த இடத்துல தூங்கலாம் போல் இருக்குது. அப்படி ஒரு அழகான அமைதியான ஒரு ஏரியா இது. எவ்வளோ ஏரியா பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. கண்டிப்பாக அந்த இடத்துல மிஸ் பண்ணாமல் வந்து பாருங்கள் ஃபேமிலியோட. அதே நேரம் இன்னொரு மெசேஜும் நான் ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறேன். வாட்ஸ்அப்லேயோ ஃபேஸ்புக்லேயோ இல்லை வேறு ஏதோ ஒரு அப்ளிகேஷன்லேயோ எங்கேயோ வெளியில் உள்ளவங்கள்ட்டெல்லாம் பேசுவாங்க, ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அவங்க பக்கத்தில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸோ அப்பாவோ அம்மாவோ அண்ணன் தம்பியோ அவங்ககிட்டலாம் அவங்க பேசுகிறது இல்லை. பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட பேசினா அவங்க வந்துட்டு எமர்ஜென்சிக்கு அவங்க தான் ஃபஸ்ட்டு வந்து நிற்பாங்க. அவங்கள்ட்ட அன்பாக இருந்தால் தான் நாளைக்கு நம்ம ஒரு கஷ்டத்தில் வந்து ஷேர் பண்ணுவாங்க. எங்கேயோ தூரத்தில் இருக்கிறவங்க
ஒரு அர்ஜென்ட்டுக்கு வந்து நிற்க மாட்டாங்க. அதுக்காக தூரத்தில் இருக்கிறவன்ட்டெல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லலை. இருந்தாலும் பக்கத்தில் உள்ள உறவுகளையும் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணணும். ஏன்னா அந்த உறவுகளும் ஒரு நாளைக்கு நமக்கு தேவைப்படுவாங்க. எத்தனை பேர் அப்பா அம்மாவுக்கு சோறு கொடுக்க கூட யோசிக்கிறாங்க, ஆனால் வெட்டியாக செலவு பண்ணுறாங்க. ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ. பார்த்துருப்பீங்க எவ்வளோ என்ஜாய்மெண்ட்ஸ்னு, ரொம்ப நல்லா இருக்குது. இது வந்து ஒரு ப்ரைவேட் பீச்சு தான், நல்ல என்ஜாய்மெண்ட்டு, செக்யூர் சேஃபாகவும் இருக்குது. சொல்லுங்கள், ரொம்ப அருமையாக இருக்குது. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பற்றின உங்களோட கருத்துக்களை தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். யாரும் கமெண்ட் பண்ண மாட்டீங்க. உங்களோட ஃபீட்பேக்ஸை சொல்லுங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அடுத்த வீடியோஸ்க்கு வேறு இடத்துக்கு போகலாம். இது லைக் பண்ணாலும் ஷேர் பண்ணாலும் காசெல்லாம் போகாது. பயப்படாமல் நீங்கள் வந்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் நினைக்கிறேன்னா லைக் பண்ணிட்டா காசு போயிடுமோ, சப்ஸ்கிரைப் பண்ணால் காசு போகணும்னா ஒன்றும் போகாது. ஃப்ரீ தான். நம்ம இதை வந்துட்டு அது மட்டும் இல்லாமல் இப்போ பஹ்ரைனில் நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ அடுத்து எந்த இடத்துக்கு போய் வீடியோ போடலான்றதே கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, பாய். ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை மறக்காம ப்ரெஸ் பண்ணுங்க. ஓகே பாய். ஓகே பாய்.